இதுதான் மைக்கேல் கேத்ரின் குடும்பம். இவர் தான் மைக்கேல், இவங்க தான் கேத்ரின். இதுதான் அவங்களோட 7 பிள்ளைங்க. எசேக்கியேல், ஆல்வின், கிரேஸ், கேமிலியா, பெனிதா, யாஸ்ரீ and ஷானன். இதோ உங்களுக்காக. இல்லைங்களா? மணி ஆச்சு, வாங்க குடும்ப ஜெபம் செய்யணும். மணி 9 ஆச்சு. வாங்க எல்லாம் வாங்க, ஹாலுக்கு வாங்க எல்லாம். வந்துட்டீங்களா? வந்துட்டோம்ப்பா. எல்லாம் வந்துட்டீங்களா? ஜெபம் செஞ்சிருவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவரே, அப்பா இந்த பைய செய்யப்படுறதுக்காக நன்றி. அப்பா இந்த நாள் ஆண்டவரே, சுமத்தப்பட்டிருக்கிற நம்பிக்கை ஜெபம் ஆண்டவரே, அது பார்க்க ஏற்றணும். தொடர்ந்து மணி ஆசிரியர் மணி எடுத்துக்கலாம்ப்பா. நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சைடுல போட்டு நல்ல வரங்கல ஃபோன் கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணிட்டீங்களா? ஹலோ. சொல்லுங்க மச்சான். அந்த பிசினஸ் மீட்டிங்கா? இப்போ வரணுமா? ஐயோ நான் பிரேயர்ல இருக்கேன். சரி பரவாயில்ல, இரு வரேன். ஓகே கண்டிப்பா இப்போ வரேன். கேட்ரி என்னங்க சொன்னப்ப பிசினஸ் மீட்டிங் அது ரெடி ஆயிடுச்சு. அவங்க கூப்பிடுறாங்க. பேசி வந்துருமா? இந்த நேரமா? ஆமா பிள்ளைங்களை ப்ரே பண்ண கூப்பிட்டோம். நம்ம பிரேயர் யாரு நீங்க பண்ணட்டும். நம்ம போயிட்டு வந்துருவோம் டக்குனு. இந்த பிசினஸ் விட்டா அப்புறம் கிடைக்காது. கேட்ரி சரி எனக்கு சாவி எடுத்துட்டு வந்துறேன். காடி சாவி எடுத்து சீக்கிரம் வா. அம்மா ஷான் சீக்கிரம் பிரேயர் லீட் பண்ணுங்க. சரியா? மறந்துடாதீங்க. அப்பா தான் ப்ரே பண்ண சொன்னாரு. அப்பாவே கிளம்பிட்டாரு. அதான் அப்பா அம்மா தான் ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்களே போயிட்டாங்க. சரி நம்ம எதுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு, வாங்க நம்ம விளாடலாம். எல்லா ஜாமான்லாம் எடுத்து வாங்க, நம்ம விளாடுவோம். ஏய் இருங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. அவங்களே ஜெபிக்கல, நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? எல்லாரும் விளாடுங்க, வாங்க. எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறேன். பாரு உன்னை கூட்டிட்டு போனேன், இப்படி ஆயிடுச்சு. சார் நான் ஒட்டியே போயிருக்கலாம் போல. சரியான ராசி இல்ல, நீ ராசியே இல்ல. உன்னை கூட்டு போனதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். சும்மா ஆனா என்னையும் சொல்லாதீங்க. உங்களை கட்டணாங்க என் ராசியும் போச்சு. ஆமா இல்லைன்னா ரொம்ப ராசி. ஐயோ உன்னை கூட்டு போனது நான் ஒட்டியே போயிருக்கலாம். அந்த பிசினஸ் போயிருச்சு எனக்கு. சும்மா கத்திட்டு இருக்காரு. பிசினஸ் போச்சு. ஐயோ என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்பவே நான் சொன்னேன் தானே ஜெபம் பண்ணலான்னு. நீ தான் சொன்ன, அதனாலதான் இப்ப சண்டை. விளாடும் போது எல்லாரும் நல்லா தானே சிரிச்சுட்டு விளாடுங்க. இப்ப என்ன காரணம் சொல்றீங்க? ப்ரே பண்ணும்போது ஏன் நீங்களும் ப்ரே பண்ண வேண்டியதானே? போய் ப்ரே பண்ண வேண்டியதானே? சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டீங்க. விளாடலான்னு சிரிச்சீங்க. போய் பேசு. நீதான் அக்கா, நீதான் எல்லாரையும் கைட் பண்ணோம். நீயே விளையாட சொன்னா நாங்களா தங்கச்சிங்க விளையாடதான் செய்வோம். ஏன் உங்களுக்கு மூளை இல்லையா? சொல்லி வச்சுக்க, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்குலாம் மூளை இல்லை. அவன் தான் அவனை எப்படி பேசாம இருக்கான்? நான் பேச சொன்னேன், நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலான்னு. என் பேச்சை நீ என்னைக்கு கேட்டிருக்க? ஏய் நீங்க ஏன் சண்டை போட்டுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெளியே தான் இருப்பது வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு இருப்பது இல்ல. பேசாம பாருங்களா? சரி அப்பா காஃபி எடுத்து வாமா. தாங்கப்பா. அப்பா பாஸ்டர் சொன்னாங்க தினைக்கும் பைபிள் படிக்கணும்னு. ஆமால பஸ் டெய்லி பைபிள் படிச்சு சொல்றாரு. சரி படிக்கலாம், எல்லாம் பைபிள் எடுத்து வாங்க. நம்ம இன்னைக்கு பைபிள் படிப்போம். என்னோட ஃபோன் பைபிள் இல்லையா? ஃபோன்லயே பைபிள் இருக்கு. அப்ப நான் அதுல படிச்சுக்கலாம். சரிப்பா. இல்ல டெக்னாலஜி. சரி அந்த சங்கீதம் 1வது இருக்கிற 1வது வசனம் படிமா. சரிப்பா. கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருமா. நீங்க கம்பெனில இருந்ததெல்லாம் கால். மறுபடியும் அடிக்கிறாங்களா? ஹலோ சொல்லுங்க மச்சான். மச்சான் இங்க இருக்கேன். இருக்குதா வீட்ல? மச்சான் நல்ல டீல் வந்திருக்கு மச்சான். தயவு செய்து வந்துரு. ஆமாவா? இப்பவே வா. இப்பவே வரணுமா?
ஓகே ஓகே நான் வெயிட் பண்ண மச்சான். ஓகே எத்தனை நாளைக்கு நம்ம மிஸ் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட் திருப்பி கணிக்குதான் விட போடுறது இந்த வாட்டி தான் அது பெரிய ப்ராஜெக்ட். இருங்க இப்ப மணி 12 ஆக போகுது. இந்த நேரத்துல எதுக்கு நம்ம வெளிய போனோம்? சாப்பிடணுமா வேணாமா குடும்பமா எல்லாம் அதுக்கு பிசினஸ் இருந்தா சாப்பிட முடியும். சாப்பிடுங்க. சரி சரி இருங்க. சாப்பிட்டதே அவ்வளவு பெருசா இருக்கே வா. ஆனா ஒண்ணு இங்க மட்டும் சொல்லுங்க. சரி பாத்துக்கோங்க. ஓகே எல்லாரும் பைபிள் மூடுங்க. எல்லாரும் கேம் கண்டினியூ பண்ணுங்க. வாங்கலாடு. ஹலோ, மச்சான் எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்க, சொல்லு. டேய் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கானே ஹாரி அவன் அடிபட்டான்டா. அடிபட்டானா? எமர்ஜென்சி உயிருக்கு போற நிலைமையில இருக்க. தயவு செஞ்சு இப்ப வா. வர என்ன எங்க போறீங்க? ஃப்ரெண்ட் அடிபட்டான், அண்ணன் போயிட்டு வரேன். மணி 12 ஆயிடுச்சு. அம்மா வந்தா அம்மா வந்தா சொல்லிருமா எமர்ஜென்சி அண்ணன் போயிட்டேன்னு. ஓகே எத்தனை அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். நம்பிக்கையா இருப்போம். சரியா? அதான் சரியா நீ வேற ஆச்சு. சரி பைபிள்லாம் படிச்சிக்கலாமா? நல்லா படிச்சிட்டப்பா. நான் தான் ஃபுல்லா படிச்சிட்டோம். இன்னும் கூட விடலையே சும்மாப்பா. சரிடா சரி. நல்லா பொறுப்பா இருக்கு வர வர. அதான் பிள்ளைய பார்த்து சொன்னேன். பெரியவங்க எஜிக்கலைங்க. இசிக்கல காணோம். வெளியே போயிருக்கோம். உங்க ஃப்ரெண்டு எமர்ஜென்சியா? வெளியே போயிருக்கானா? யார்கிட்ட சொன்னா? உன் வீட்டுல பரிப்படி சைட்டு வரையா நீ? உங்ககிட்ட சொல்லிட்டு போறான். பத்தியா நீ அவனை ஃபோன் பண்ணனா? ஒரு கால் கூட வரலங்க. கால் பண்ணல தானே? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல. வீட்டுல பெரியவன் இருக்கேன் நானு. அந்த வீட்டுக்காக தான் உழைக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வெளியே போயிருக்கான். இன்னைக்கு வாரட்டா அவனுக்கு இருக்கு. சரி இருங்க. பையன் ஏதோ அவசரத்துல போயிருப்பான், வந்துருவான். இருங்க நான் பேசுறேன். உங்ககிட்ட தான் வருது அவனுக்கு. அதான் தெரியுது எனக்கு. வரட்டா இன்னைக்கு வீட்டுக்கு. என்னம்மா அப்பா அம்மா வந்துட்டாங்களா? ஆமாண்ணே, அப்பா அம்மா வந்துட்டாங்கண்ணே. அவரே வந்து உட்கார்றாரு. ஏய் எங்க போன? பா ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சிப்பா, அதான் போயிட்டு வரேன். ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆச்சுன்னா மணி எத்தனை? பா நீங்களே வீட்டுல இல்ல, அதான்ப்பா. ஏய் நான் வீட்டுல இல்லைன்னா நான் குடும்பத்துக்காக வெளியே போறேன்டா வேலைக்காக. நீ அந்த மாதிரி வெளியே போறியா? ஃப்ரேம்குள்ள வா உள்ள வா. நான் குடும்பத்துக்காக வெளியே போறேன். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பேன். நீங்க வீட்டுல இல்லாதான் என்னால சொல்ல முடியல. பாத்தியாடி வாய போன் அடிச்சு சொல்லிருக்கலாம். பெரிய மனுஷிகிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். வீட்டு பெரிய மனுஷிகிட்ட வெளியே போறானே. எல்லாம் நீ கொடுக்குறாடா. இருங்க ஏன் சொல்லிட்டு போல? பா அம்மா அவரே வீட்டுல இருக்க மாட்டாரு. 12 மணி ஆனாலே வெளியே போயிடுறாரு. நான் ஒரு தடவை தானே போனேன். என் மேல என்ன தப்பு? யா எல்லாம் அப்பயே அடிச்சு வளர்த்தது இருக்கணும். எனக்கு அடிச்சு எடுத்து பாரு. நீங்க கத்தாதீங்க. இருங்க. பையன் சொல்றத பார்த்தா நம்ம மேலே தானே தப்பு இருக்கு. நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? நான் குடும்பத்துக்காக தான் வெளியே போறேன். ஆமாங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் காரணம் இருக்கு. ஏன் ஆபீஸ் கால்ல வந்தா 9 மணிக்குள்ள நம்ம முடிச்சிட்டு வர வேண்டியதானே? நம்ம ஏன் 12 மணிக்கெல்லாம் வெளியே போறோம்? அப்ப நம்ம மேலே தப்பு இருக்கு தானுங்க. அன்னைக்கு அப்படிதான் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காரோம். கால் வருது. வந்தோடனே ஆமா நம்ம ஓடுறோம். என்ன பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும் ஓடுறோம். ஆனா அதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு தானே. நம்ம ஜெபத்துக்குலாம் நேரம் கொடுக்கணும். ஆனா நம்ம அது கொடுக்காம ஓடுறோம். பிள்ளைங்களும் ஜெபிக்கிறாங்களா, பைபிள் வாசிக்கிறாங்க, ஒண்ணுமே நம்மளுக்கும் தெரியல. அப்ப நம்ம மேலே தப்பு இருக்குதானுங்க. நம்ம கரெக்டா இருந்தா பிள்ளைங்களும் கரெக்டா இருப்பாங்க தானுங்க. யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்களா வாங்க, மணி 9 ஆச்சு. ப்ரே பண்ணலாம். வாங்க எல்லாம் வாங்க. ஜெபம் செஞ்சிருவா. எல்லாம் கண்களை மூடி. சஸ்திரம் பண்ணவரே இந்த நாள்
கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாள்ல இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குடும்ப ஜெபம் நாங்க டெய்லி செய்யணும். அன்றாடம் நாங்க ஜெபம் பண்ணத்தக்க ஒரு பெரிய விடுதலை கட்டளை கடைசிப்பா பிள்ளைகள் அனைத்தும் பேர் ஆசீர்வதிங்க. கல்வி ஆசீர்வதிங்க. நல்லா படிக்கணும் நினைச்சுப்பா நீங்களே ஒரு பெரிய விடுதலை கொடுக்க ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க. நாளை பொறுத்து மிக நன்றி. இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென். பைபிள் எடுத்து வா. பைபிள் படிக்கணும். அம்மா கொஞ்ச நேரம் இருங்க. எங்க கப்பல்ல இருந்தா ஹலோ மச்சான் சொல்லுங்க. அதான் மச்சான் உன் ஃப்ரெண்டு தெரியுது சொல்லு. மச்சான் பாரு திருப்பி இன்னொரு டீல் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து டபுளா விழுந்திருக்கு நம்மளுக்கு. தயவு செய்து இப்பே வா. டபுளா வந்து டபுள் மச்சான் நான் பிரேயர்ல இருக்கேன்டா வீட்ல. நான் பிரேயர் முடிச்சிட்டு வரேன்டா. ஏய் பிரேயர்லாம் முக்கியம் இல்லடா. இந்த டீல் தான் முக்கியம். உன் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா இந்த பிசினஸ் தான் முக்கியம். நீ இதுக்கு இடத்த கொடுத்து வா இப்ப. இல்ல மச்சான் மன்னிச்சிரு. நான் பிரேயர்ல இருக்கேன். டேய் என்ன சொல்ற? சரி மச்சான் பை பை பை. டேய் என்னாச்சு? பிசினஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ராத்திரி போனா நீ இயேசுவை நம்ம எனக்கு ஆண்டவர்தான் முதல்ல கொடுக்கணும் வேற நீ சொல்லியிருக்க. ஆமாங்க நம்ம முதல் பிரேயர் பைபிள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் போய்க்கலாம். சரி கண்டிப்பா கேட்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தோம்ல. அப்போ சண்டையா வந்தோம். அப்போ அந்த சண்டை வந்து உங்கள் மத்தியிலே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா அது சமாதானம் வீட்டில் இல்லை. நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து சமாதானமா இருக்கணும். சரியா? சின்னதுலேருந்தே வந்து அப்பா அவங்க சொல்லி தராங்க. நீங்களும் பெருசாகி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே? நீங்கள் அவங்களுக்குள்ள அழிச்சு பண்ணி சமாதானமா இருக்கணும். சரியா? சமாதானம் இல்லைன்னா சாத்தா வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க. ஓகே? என்னைக்குமே உங்களுக்குள்ள சமாதானமா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு மரியாதை இருக்கணும். உங்க அண்ணன் தம்பிக்குள்ள நீங்களும் மரியாதை இருக்கணும். இவளுக்கு வேற வேலை இல்லை. திரும்ப கப்பல் கேட்கறாங்க. ஒரு வாட்டி சொன்னா புரியாது. ஹலோ மச்சான் எங்க இருக்க? வீட்டில் தான் மச்சான் இருக்கேன். மச்சான் டேய் நல்ல வேளை போ நீ வரல. ஏடா என்னாச்சு? நீ வந்திருந்தா ரெண்டு பிசினஸோட போயிருக்கோம். நீ வராதனால 4 மடங்கு நான் கிடைச்சிரு மச்சான். பாத்தியா மச்சான் நான் பேர் சொன்னா தானே. பாரு நான் பிரேயர்ல இருந்தேன் மச்சான். அதனால தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சரி நீ எந்த கடவுளை கும்பிடுற? நான் ஜீசஸை கும்பிடுறேன் மச்சான். ஜீசஸ் நினைக்கிறேன். ஜீசஸ் தான் ஒரு வழி தந்திருக்காரு. ஆமா சரி கண்டிப்பா மச்சான். அவன் பெரிய ஃபேமிலி பேர்ல நானும் கலந்துக்கலாமா மச்சான்? கண்டிப்பா மச்சான். நான் டெய்லி 9 மணிக்கு ப்ரே பண்ணுவோம். நீ வந்து கலந்துக்கலாம். சரி மச்சான் நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். கண்டிப்பா உங்க தேவன் இயேசு இருக்காரு 8 மடங்கு கொடுப்பார் மச்சான். கண்டிப்பா அது விசுவாசம் தான் மச்சான் நம்ம இருக்கணும். நீ கண்டிப்பா Thank you மச்சான். ஓகே என்னங்க ஆச்சு? சித்ரி அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு முடிச்ச 4 மடங்கு வந்துருச்சான். பில்லியன் கணக்கு ப்ராஜெக்ட் தருவாங்க. இதுதான் நான் சொன்னேன்ல, நம்ம பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவர் ரெட்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. இப்ப பாருங்க ரெண்டு இது சொன்னீங்க தானே, இப்ப பாருங்க 4 நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுத்துரும். அந்த ரத்தம் திருப்பி நமக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துருமா. அப்பாடா அந்த வேலை. அதான் என்னைக்குமே தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா நமக்கு எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. சரி அந்த பைபிள் வசனத்தை படிச்சிருவோமா? சங்கீதம் 91. ஓ பேரண்ட்ஸ் டே வந்தாயா? அடுத்த வருமா? ஓ நீங்களா தான் சரிங்களா? ஆமாப்பா நான் டான்ஸ் ஆடுறேன். நான் பாட்டு பாடுறேன்ப்பா. ஓ பரவாயில்லையே. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக ட்ரைனிங்லாம் பண்ணிருங்க. அம்மா அப்பாவும் காலையிலே வந்துருவோம் சபைக்கு. சரியா? ஆமா. பார்ப்போம். சரி கடைசியாக பாச சொல்லியிருக்காங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சங்கீதம் 91 மனப்பாடமா படிக்கணும். சரிங்களா? இதை படிப்போமா நம்மளா? ஓகே. சங்கீதம் 91 1லிருந்து 16 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொலைகளுக்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறைகளை கூடுவார். சிறைகளுக்கு அனுப்பிவிடுவார். அவருடைய சத்தியம் அவருக்கு பரிசுக்கு கேடகமாயிருக்கும். இருளில் உண்டாக்கும் பயங்களுக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலைகளுக்கும் மத்தியானத்தில் பாராட்டும் சகாயத்துக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அதற்கு நீ அணைக்காதே. உன் கண்களால் மாத்திரமே அதை பார்த்து துன்மார்க்கும் மனதை கண்டால்
எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாமரமாக்கப்பட்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதகம் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பின் மேலும் நீ நடந்து ஆண் சிங்கத்தையும் வலு சிங்கத்தையும் விதித்து போடுவார். அவன் என் இடத்தில் வாங்கியிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபத்திரமாக அருள் செய்வேன். அவனே நானே அவனோடு இருந்து அவன் தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென்.